Welcome to Appa's Mathematics YouTube channel. அனைவருக்கும் வணக்கம். சாப்டர் 3 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஏறக்குறைய +2 2 சாப்டர் முடிச்சிருக்கோம். 10th 2வது சாப்டர் போயிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல பார்க்குறாங்க. அந்த வகையில் மிக்க மகிழ்ச்சியோடவும் பெருமிதத்தோடவும் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற இந்த 3rd சாப்டரை பார்க்குறோம். இதில் சம்மெலாம் வந்து ரொம்ப ஈஸி. சம்மெலாம் ரொம்ப ஈஸி. ஆனால் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த சம்மில் வரக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து தியரி பார்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இன் ஃப்யூச்சரில் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போனோம்னா, அதாவது மேக்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னு ஒரு பேப்பரே வந்து வரும். அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் லைன் பை லைனாக படிக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம். அதுவும் எஸ்பெஷலி வந்து 1 மார்க்குக்காக லைன் பை லைனாக போகிறது சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ நான் கொஞ்சம் அந்த தியரி பார்ட்டை மட்டும் கொஞ்சம் புக்கை வச்சே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொன்னதுக்கப்புறம் இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணால் புக்கை வந்து எடுத்துக்கணும். புக்கை வந்து எடுத்துக்கிட்டு லைன் பை லைனாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் வந்து பதிஞ்சு கிடக்குது. அதனால் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேசிக்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங்குள்ளவே நிறைய விஷயம் வருது. அந்த ஹெட்டிங்கில் வரக்கூடிய விஷயத்தை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்ததாக வீட்டாஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் எப்படி வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறோம், குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் எப்படி சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் ஜென்ரல் டாப்பிக்காக நம்ம பார்க்குறோம். முக்கியமான மேட்ரு வந்து அதுதான் ஜென்ரல் டாபிக். விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த வீடியோ மாணவர்கள் பார்க்கணும் அப்படின்ற வேண்டுகோளை வச்சு உள்ளுக்குள்ளே போகலாம். பேசிக்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 99. Different types of polynomial equations. We already note that for any non-negative integer n, a polynomial of degree n in one variable x is an expression given by p equal to p of x equal to a n x to the power n plus a n minus 1 x to the power n minus 1 plus etc plus up goes to a1x plus a0 அப்படின்றது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா n. இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னு எடுக்கிறோம். வேர் ar, அதாவது இந்த a1 இந்த an-1 இந்த மாதிரி வரக்கூடிய சென்ட்ரலில் வரக்கூடிய ஒரு டேர்ம் ar belongs to c. கான்ஸ்டன்ட்ஸ் r equal to 0 1 2 3 etc up goes to n with an not equal to 0. the first term not equal to 0. the variable x is real or complex. இங்கே வரக்கூடிய இந்த x அப்படின்றது ஒன்று ரியல் நம்பராக இருக்கலாம் ஆர் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். த ஃபங்க்ஷன் p டிஃபைன்டு பை p ஆஃப் x ஈக்குவல் டு an x to the power n plus an minus 1 x to the power n minus 1 plus up goes to an x plus a0 is called a polynomial function. பாலினாமியல் ஃபங்க்ஷன் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாலினாமியல் ஃபங்க்ஷன். பட் an x to the power n plus an minus 1 x to the power n minus 1 plus etc a0 equal to 0 வரணும். is called a
பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியணும். இது பாலினாமியல் ஃபங்க்ஷன், ஒரு வேல்யூ, ஒரு ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வந்து ஈக்குவல்டில் ஏதோ ஒரு ரிசல்ட்டாக வந்து இஸ் கால்டு எ பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இஃப் ஏஎன் சி பவர் என், அதாவது இந்த எக்ஸ் வரக்கூடிய இடத்துல என்ன அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா சின்னு ஒன்று அப்ளை பண்ணுறோம். அப்போ சி இஸ் கால்டு எ ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். இந்த சி எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் சின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனோட வேல்யூ இஸ் ஜீரோ. அப்போ சி இஸ் கால்டு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் அண்ட் ரூட் ஆர் சொல்யூஷன் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்பர் 2. எக்ஸ் வர இடத்துலாம் சின்னு அப்ளை பண்ணோம்னா ரிசல்ட் என்ன வரும்னா கண்டிப்பாக ஜீரோ வரும். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம். சி இஸ் கால்டு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் அண்டு ரூட் ஆர் சொல்யூஷன் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், if c is a root of an equation in one variable x, we write it x equal to c is a root. The constant a are called coefficients. The coefficient an is called leading coefficient. The an பேர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா leading coefficient. leading coefficient, அதுக்கு பேர் வந்து leading coefficient. and the term an x power n is called leading term. இது மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா இந்த an x to the power n இதுக்கு பேர் வந்து leading term. தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மறுபடியும் சொல்லிட்டு இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதுக்கு பேர் லீடிங் கோஎஃபிஷியன்ட். ஏஎன்னை மட்டும் தனியாக எடுத்தோம்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட். ஏஎன் எக்ஸ் த பவர் என்னன்னு எடுத்தோம்னா லீடிங் டேர்ம். இதெல்லாம் புக்கில் அவனே போர்டு லெட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்களும் ஒரு முறை பார்க்கணும். த கோஎஃபிஷியன்ட் மே பி எனி நம்பர், ரியலாக இருக்கலாம் ஆர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். த ஒன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் வி மேட் இஸ் that the leading coefficient an is 0. A polynomial with leading coefficient 1 is called monic polynomial. Leading coefficient, the leading coefficient வந்து ஒன்றா இருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா is called a monic polynomial அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரலாம், x to the power 7 plus 5x square. இதுக்கு பேர் ஏதோ ஒரு நியூ நேம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். இதனுடைய லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன வரும்னா 1 வரும். அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மோனிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். டாபிக் வந்து என்னென்னா தம்பிகளா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷனில் the constant 0 ஒரே ஒரு டேர்ம் மட்டும் வரும். 0 is a polynomial is called a zero polynomial. It is not defined. The degree of a polynomial is a non-negative integer. The zero polynomial is the only polynomial with leading coefficient on the 0. Polynomial of degree 2 are called quadratic polynomial. இதெல்லாம் நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. குவாட்ரடிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல் இதெல்லாம் வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 100ல் we call that sin square x plus cos square x. sin square x plus cos square x அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா is an identity on R. ஏன்னா எக்ஸனுடைய வேல்யூ sin ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ், எக்ஸுக்கு ரெண்டுத்துக்கு ஒரே வேல்யூ தான் அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 1 வரும். இஸ் அன் ஐடென்டிட்டி ஆன் ஆர். வைல் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்டு sin கியூப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் கியூப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஐடென்டிட்டிக்கும் ஈக்குவேஷன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். ஐடென்டிட்டி அப்படின்னா எந்த இடத்துல பார்த்தாலும் we recall that sin square x plus cos square x, எக்ஸனுடைய வேல்யூஸ்
எந்த வேல்யூ போட்டாலும் எக்ஸோட வேல்யூ 45 டிகிரி 45 டிகிரின்னு அப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 1 வரும். அப்போது அதுதான் வந்து ஐடென்டிட்டி. ஆனால் இங்கே sin x ப்ளஸ் காஸ் எக்ஸில் எக்ஸனோட வேல்யூஸ் மாறி கூட வரலாம், ஆனால் ஈக்குவல் டு 1 வரணும். அப்படி வந்து அதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மைடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு அடுத்து அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் பார்க்கக்கூடிய விஷயம் டிஸ்கிரிமினன்ட். இந்த டிஸ்கிரிமினன்ட்ன்றது டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு சொல்கிறதுல டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். டெல்டா வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா if the roots are real and distinct. டெல்டா லெஸ் தேன் 0னா the quadratic equation has no real roots. My dear students, இதெல்லாம் வந்து quadratic equations. Next, Vieta's formula and formation of polynomial equations. Vieta's formula relate the coefficient of polynomial to sums and product of its roots. அதாவது வீட்டாஸனுடைய ஃபார்முலான்றது எதனுடைய தொடர்புடையது? ரிலேட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்டு சம் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ். அது சம்மந்தமாக வரக்கூடியது தான் என்னென்னா வீட்டாஸனுடைய ஃபார்முலா. வீட்டா வாஸ் எ ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் whose ஒர்க் ஆன் பாலினாமியல் paved த வே ஃபார் மாடர்ன் அல்ஜிப்ரா. மாடர்ன் அல்ஜிப்ராவினுடைய கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்டாஸனுடைய ஃபார்முலா வந்து என்ன பண்ணுதுன்னா பாவ்டு வழிவகை, அவருடைய பங்கு வந்து பிரதானமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றதான் இப்போ ஹெட்டிங். லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx plus c equal to 0 அப்படின்றது ஒரு quadratic equation. Then alpha and beta be the roots of the quadratic equation அப்படின்னு சொன்னோம்னா ax square plus bx plus c equal to 0. Then my dear students, இந்த லாஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு quadratic equationனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டாவாக இருந்தால் அதனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸ் சொல்லுப்பா அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம். அதனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்னா சி பை ஏன்னு ஈஸியாக சொல்லிடுவேன். இப்போ அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கிறது தான் இந்த 12th ஸ்டாண்டர்ட். ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. தென் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா. நல்லா கவனிக்கணும். நம்ம அடுத்த வீடியோவில் வீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். அதனுடைய சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்ததாக வீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் பாலினாமியல் ஈக்குவேஷன் 4th டிகிரி ஈக்குவேஷனை பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி வந்து சம்ம ப்ராடக்ட்லாம் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான பேசிக் வந்து இதுதான். ஸோ ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு அப்படின்றத இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டான்னு சொல்லி எழுதலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a இன்ட்டு எக்ஸ் ax மைனஸ் a ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா. My dear students, normal multiplication. a into x ax, a into alpha a alpha, a இதை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ax ஸ்கொயர் ax ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ax பீட்டா ax பீட்டா. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஏ ஆல்ஃபா எக்ஸு
லாஸ்ட்டாக இதை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஏ ஆல்ஃபா பீட்டா ஏ ஆல்ஃபா பீட்டா ஏ ஆல்ஃபா பீட்டா. நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னாங்க, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்லாம் ஒரு பங்கு கொண்டு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்லாம் ஒரு பங்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் பார்க்குறோம், ஏ எக்ஸ் பீட்டா, இங்கே ஏ ஆல்ஃபா எக்ஸு. இப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா மைனஸ் காமனாக வெளியே கொண்டு வந்துடலாம். பாருங்கள், எக்ஸை வெளியே கொண்டு வரோம் அப்படின்னா என்ன டேர்ம் வரும்னு பார்க்கணும். இப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்போ ஏவை காமனாக கொண்டு வந்துடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ்ன்னு கொண்டு வரலாம். பாருங்கள், மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஏ ஆல்ஃபா எக்ஸு மைனஸ் ஏ இன்ட்டு பீட்டா இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஏ இன்ட்டு பீட்டா இன்ட்டு எக்ஸ். லாஸ்ட்டாக இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏ ஆல்ஃபா பீட்டா ஏ ஆல்ஃபா பீட்டா. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிஎக்ஸு ப்ளஸ் சி ப்ளஸ் சி. equating like terms. equating like terms அப்படின்னா coefficient of x square, இங்கே ax ஸ்கொயர், இங்கே ax ஸ்கொயர், அதெல்லாம் ரெண்டும் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம், இந்த எக்ஸ் டேர்ம் இங்கே பார்த்தோம்னா இங்கே bx, இங்கே மைனஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு. அப்போ ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா பி. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஏ அந்த பக்கம் போனால் இதுவும் ப்ராடக்டில் இருக்குது. அப்போ அந்த பக்கம் போனால் பி பை மைனஸ் ஏ. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வரோம், இங்கே வரோம், இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணுறோம். சி, இங்கேயும் சி. இப்போ சி ஈக்குவல் டு ஏ ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படியே வச்சுக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு இந்த ஏ இந்த பக்கம் வந்தால் சி பை ஏ, சி பை ஏ. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ இந்த சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை வச்சு தான் a quadratic equation whose roots are alpha and beta is x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0 அப்படின்ற ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வீட்டாஸ் ஃபார்முலாவில் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் இருந்து எப்படி சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன், இந்த சம்மை வச்சு இந்த ஃபார்முலாஸை வச்சு எக்ஸாம்பிள் 3.1 3.2 வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் வீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷனை வந்து நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் புத்தகத்தோடு என்கின்ற விஷயத்தை சொல்லி இதோடு அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.